அந்த விடுமுறையை நம்ம கடவுளுக்காக பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்ல, அதுல இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கணும். சும்மா வெறுமனே பிள்ளைகள் எல்லாரும் கவனிக்கணும். பேசிட்டு இருந்தீங்கன்னா எழுப்பி விட்டுருவேன். வெறுமனே நம்ம சும்மா ஏனோ தானோன்னு இந்த வீடியோஸ் வரல. ஆனா கடவுள் நம்மள ஒரு நோக்கத்தோட இந்த இடத்துல நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அப்படித்தானே? நம்ம நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்ம உணர்ந்தவர்களாக நம்ம இடத்துல நிறைய பாவங்கள் இருக்கும். ஒருவேளை அம்மா அப்பாவும் சொன்ன பேச்சு கேட்காம இருக்கிறது ஒரு பாவமா இருக்கும். அப்படித்தானே? டீச்சர்ஸுக்கு கீழ்ப்படியாம இருக்கிற ஒரு சில பாவங்கள் இருக்கும். இது வாழ்க்கை பிள்ளைகளுக்கு மத்தியில பலவிதமான பாவத்துக்கு நம்ம நம்மளை ஒப்பு கொடுத்திருக்கோம். யாருமே என்ன பார்க்கலையே, நான் என்ன செஞ்சுட்டா யாருக்கு என்ன தெரிய போகுது என்ற ஒரு மனப்பான்மையோடு நம்ம இருப்போமே என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் பார்க்கிறவராக இருக்கிறார். சரியா? நீங்க என்ன தப்பு பண்றீங்களோ, இல்ல நீங்க கடவுளுக்கு பிரியமில்லாத, பெற்றோருக்கு பிரியமில்லாத எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சுட்டு இருந்தேன்னா கடவுள் பார்த்துட்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு இருதயத்தை பார்க்கிறேன் அப்படின்னு வேதம் சொல்றது. அப்படின்னா என்னது? நம்ம யார் நம்மளை பார்த்துட்டு போக போறோம் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி இதமே பிள்ளைகள் நம்ம அந்த மாதிரி உள்ள உலக பிரகாரமான காரியத்தை நம்மளை கொடுத்துட்டு இந்த பாவமான வாழ்க்கையில் இருக்கிறத ஜீசஸ் உங்ககிட்ட விரும்பவே இல்லை. நான் ஜீசஸ் நினைக்கிறார் தெரியுமா? என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே ஏற்றிட்டு வரணும். இந்த பாவமான காரியத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா பிள்ளைகளும் என்ன நோக்கி வரணும் அப்படிங்கறதுதான் அவரோட ஆசனம். என்ன பண்ணணும்? ஜீசஸ்க்கு குட் பிள்ளைங்களா இருக்கணும், பேட் பிள்ளைங்களா இருக்க ஆசைப்படுறீங்களா? குட் பிள்ளைங்களா இருக்கணும். அப்படித்தானே? இந்த நேரத்துல கூட நம்ம கேண்டில்ஸ் எடுத்துட்டு வந்து என்ன செய்ய, கேண்டில் என்ன பண்ணுவோம்? தன்னையே ஒருக்கி என்ன பண்ணுது? உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. அப்படித்தானே? அதே போலதான் நம்ம இந்த வீடியோஸ்க்கு கடந்து வந்திருக்கிறோம். இந்த நேரத்துல பாவங்கள் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட நீங்க ஒப்பு கொடுத்துட்டு உங்களை நீங்களே தாழ்த்தி இந்த உலகத்துக்கும் சரி, இந்த சமுதாயத்துக்கும் சரி, உங்க குடும்பத்திலையும் சரி, உங்களை சார்ந்த எல்லாருடைய வாழ்க்கையும் நீங்க பிரகாசம் அடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை அழைக்கிறார். சரியா? நம்ம எல்லாருமே ஜெபிக்க போறோம். எல்லாருமே முன்னோக்கால் பண்ணிக்கலாமா? எல்லாரும் அப்படி நீட் டவுன் பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணுங்க. அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் முன்னோக்கால் பண்ணிடுங்க. ஒரு ரெண்டு லைன் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பாட்டு. என்னை உன் கையில் படைப்பை முழுவதுமாய் என்னையும் வழி நடத்தும். இந்த ஒரு பாடலை நான் பாட போறேன். சரியா? இப்போ பிரேயர் பண்ணும்போது பாடலாம், சேர்ந்து பாடலாம். துதிகளின் மத்தியில் வாசல் செய்கிறேன் நன்றி பரலோகத்தினாவே. ஆண்டவரே, ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமான இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக இந்த 5ஆம் நாள் வீடியோஸிலும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி இந்த வேலை குறித்து எப்படி தன்னை காண
இருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற பாவமான தீமையான எண்ணங்கள் குணங்கள் அனைத்தையும் பிள்ளைகள் உணர்ந்தவர்களாக அனைத்தையும் அவர்கள் வெறுத்து அதை உமக்கென்று வாழ உமக்கென்று ஜீவிக்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகுதிப்படுத்தும்படியாக செலுகின்றோம். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட இந்த வீட்டிற்காக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் முதல் வாலிப பிள்ளைகள் வரை உடைய கருத்தை தருகிறோம். ஆண்டவரே அப்பா நீர் தேர்ந்தெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேர் சொல்லி அழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை பாவமான காரியங்களுக்கு அனைத்தையும் அவர்கள் விலக்கியவர்களாக உமக்கென்று வாழ உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்க ஆண்டவரை நீர் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். குறிப்பாக இந்த இடத்துல இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரை சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று உங்களுடைய வேதம் சொன்னது. ஆண்டவரை நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக அழைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் சுகபத்திரமாக பாதுகாத்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரை உடைய செல்லைக்குள்ளாக மறைந்து சிறு வயது முதல் முக்கிய பிள்ளைகளாக வாழ எழுதி பிரகாசிக்கிறோம். சகோதர சகோதரிகளை உடைய கருத்தை தருகிறோம். ஆண்டவரை இந்த வீட்டில் கடந்து வந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரை தங்களுடைய வாழ்வை இந்த வாலிப உமக்கென்று ஒப்படைத்து வாழ கிருபை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உலக பிரகாரமான காரியங்களுக்கு தங்களை வெறுத்து உமக்கென்று எழுதி பிரகாசிக்க ஆண்டவரை பலப்படுத்தும்படியாக செபிக்கின்றோம். ஆண்டவரை வாலிப பிராயத்திலும் சிருஷ்டிகளை நிறைவேற்று வேதம் சொன்னது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உண்மை நோக்கி பார்த்து உமக்கென்று வாழ உமக்கென்று ஜீவிக்க ஆண்டவரை கிருபை கொடும். நீரே பாதுகாப்பு பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். இப்பரை ஜெபிக்கிறோம்.